ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படி சொல்லி ஃப்ரெண்டு ஊருக்கு கிளம்பி போனேன். பவித்ராவுக்கு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை தான் நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நந்தினி கிட்ட அதை பற்றி பேசுகிறப்ப அவனுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாமல் அந்த ஊர்லேயும் இருக்க முடியாமல் ஹீரோயின் கிளம்பி அகைன் சென்னைக்கே போயிடுறா. சென்னைக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கூப்பிட்டு நீ சென்னை வா அப்படி சொல்லி பவித்ரா கூப்பிட்றா. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு தீபிகாவையும் கூட்டிட்டு 2 பேரும் சென்னை கிளம்பி போகிறாங்க. சென்னை கிளம்பி போனதும் தான் தெரியுது நவீன் அங்கே இருக்கான் அப்படிங்கிறத 2 பேரும் பார்த்து பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. நந்தினி நவீனுக்கு கொடுத்த கிஃப்ட்டை இன்னும் நவீன் வச்சிருக்கான் அப்படிங்கிறதும் நந்தினிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படி சொல்லி அவ கிளம்புறப்ப நந்தினியோட அப்பா அம்மாவே ஊருக்கு வந்துடுறாங்க. பவித்ராவோட பிளானாக தான் அது இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் நவீனோட அப்பாவும் வந்துடுறாங்க. 3 பேரும் மாடிக்கு போய் மேலேருந்து பேசிட்டு வராங்க. பவித்ராவோட தாலி நவீன் கையில் இருக்கு. என்ன இங்கே நடக்குது அப்படி சொல்லி கேட்குறப்ப தான் அவங்க நடந்த கதை எல்லாமே சொல்கிறாங்க. பவித்ரா கிட்டேயும் நவீன் சரியாக பேசியிருக்க மாட்டா. அதனால நம்ம இந்த லைஃப்பை விட்டு வெளியே போயிடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி தான் பவித்ரா நந்தினியோட ஃபேமிலி அண்ட் நவீனோட அப்பா எல்லாரையும் வள வச்சு அவள் கழுத்துல இருந்த தாலியும் கழட்டி நவீன் கையிலேயே கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறது தான் நல்லது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தீபிகாவை மட்டும் எனக்கு பொண்ணாக கொடுத்துருங்க அப்படி சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு தீபிகாவை கூடயே கூப்பிட்டு போயிருப்பா. பவித்ரா பண்ணது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.